நாம் நின்ற வண்ணமாய் நம் கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம். சகோதர சகோதரியே, நம் நின்ற வண்ணமாய் நம் கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை 1 to 5 வசனங்களை கூட வாசிக்கலாம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாக்குதலை அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. சாயங்கால வேளையில நம்ம முக்கியமான வேத பாகத்துக்குள்ளாய் இந்த கால செய்தியாளருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் பாகத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். அந்த ஊழியத்தின் பேரடங்கிய ஒரு நபருக்கு கூட இந்த நாள்ல தேவன் தாமே அந்த மகனை பிறந்து இந்த நாள்ல நம்ம மத்தியில இருக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். அதற்காகவும் அந்த பாகத்திலே தேவன் இந்த நாள்ல நம்மளோடு பேசும்படிக்கு நம்ம வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படிக்கு கிருபையை தேவனிடத்துல கேட்கும்படிக்கு நம் தலைகளை தாழ்த்துவோம். கிருபையாய் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால நேரத்துக்காய் கூட நன்றி. இந்த சாயங்கால நேரத்துல மீண்டும் ஒரு சியாய் கத்தாவே, அந்த சவுண்ட் டாக்டரின் அந்த ஆரோக்கியமான உபதேசத்தின் கீழாய் நாங்கள் வந்திருக்கிறோம். கத்தாவே, எங்களை நாங்கள் தலைமட்டுமா தாழ்த்துகிறோம். இந்த நாள்ல நீர் பேச போகிற காரியங்களுக்காய் நன்றி ராஜா. அது எங்களுக்காய் மாத்திரமல்ல, இந்த ஆன்லைன்ல பார்க்கிற சகோதரர்களுக்காய் கூட மாத்திரமல்ல, எங்கள் மத்தியில ஒரு சகோதரனை அந்த நாமத்துக்கீழாய் கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காய் கூட நாங்கள் இந்த நேரத்துல கத்தாவே நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஒரு பேருக்கு பின்பதாய், ஒரு ஊழியத்துக்கு பின்பதாய் ஒரு ஆவி செயல்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிக்கு முக்கியமாய் அவருடைய ஊழியத்தை தொடங்கும் போது இந்த ஆவியை கத்தாவே அவருக்குள்ளே அனுப்பினீர். அந்த ஆவியை குறித்து இந்த கடைசி காலத்துல எவ்விதமாய் ரகசியங்களை வைத்திருக்கிறீர் என்பதையும் அதற்குள்ளாய் நாங்கள் எவ்விதமாய் பிரயாணிக்க வேண்டும் என்பதையும் கத்தாவே நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். பலமுள்ள தூதன் தாமே இறங்கி வந்து எங்கள் நிலைகளை சற்று மாற்றி நீர் பேசி ராஜா, எங்களுக்கு அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை பிரசங்கித்து எங்களுக்குள்ள ஆவிக்குரிய வியாதிகள் போகும்படிக்கு, என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளுக்கு கத்தாவே சற்று மாற்றும்படிக்க கிருபையை கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நீர் பேசுங்க. இந்த இடத்துல இருக்கிற அட்மாஸ்பியரை உமைக்கேற்ற விதத்துல மாற்றி போடுங்க ராஜா. பெரிய காரியம் செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே கடந்து வந்த யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள்ல பூமியின்படி பிறந்த அந்த மகனுக்கு நம் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் நான் தெரிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. நம்ம உலகத்தாரின்படி நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறது கிடையாது. ஆமென். உலகத்தார் எப்படி செய்யறாங்களோ அந்த மாதிரி பிறந்த நாளை கொண்டாடுறது கிடையாது. ஆனால் வார்த்தையின்படி நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான்றபடி இந்த பூமியின்படி அந்த நாளை தேவன் அந்த மகனுக்கு அருமையாய் கொடுத்து 4 ஆண்டுகள் கழித்து 5வது வருடத்துல பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அப்பேற்பட்ட என்டை மெசேஜ் இந்த செய்தியின் கீழாய், கடைசி கால செய்தியின் கீழாய் இருக்கிற ஒரு குடும்பத்துல பிறக்கிறதுன்றது மிகவும் பிரத்யேகமான தேவனுடைய சித்தமா இருக்குதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். நம்ம யாவரும் அந்த மகனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நம்ம மனவாட்டியின் நாமத்தினால நம்ம மனவாட்டி கீழாய் ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. சரி, நம்ம இந்த நாள்ல அந்த பேர் அடங்கிய அந்த பேருக்குள்ளாய் ஒரு செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆமென். ஒரு சில சின்ன காரியத்தை உங்களோட கூட சின்ன நோட்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு கூட காட்டலாம்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு பேச வந்த செய்தி தலைப்பு வேற, உங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்கு வந்து செய்தியா பேசாம டிஸ்கஷனா போகணும்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். பட் இந்த நாள் அப்படியே போகாதபடிக்கு ஒரு செய்தி எடுக்கலாம் உங்களோடு கூட, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு காரியத்தை உங்களோடு கூட காட்டலாம்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.
நல்லா தெரியும் சகோதர சகோதரி, நமக்கு தெரியும் ஒரு பேர் அப்படின்றது எப்பொழுதும் அது ஒரு பேர் கிடையாது, ஒரு அடையாளப்படுத்துவது மாத்திரம் கிடையாது. அதுக்கு பேர் என்பதாக குணாதிசயங்களும் ஆவிகளும் இருக்கிறதா இருக்குது. ஆமே, நீங்க ஃபாஸ்டா என்னோட கூட வார்த்தையில குழந்தை கொள்ளலாம் வரலாம்னு நினைக்கிறது விசுவாசிக்கிறேன் நானு. வெறும் இந்த செய்தி வந்து ஒரு டாக்டரினல் சப்ஜெக்டா மட்டும் இல்லாம ஒரு சுவிசேஷ செய்தியா இருக்கு. சுவிசேஷன் சொன்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். காஸ்பல் மீன்ஸ் குட் நியூஸ் அர்த்தம். காஸ்பல் சொன்னா என்ன அர்த்தம்? குட் நியூஸ், நற்செய்தின்னு அர்த்தம். ஏன் நற்செய்தி நமக்கு இருக்குதுன்னு சொன்னா, ஆல்ரெடி ஒரு துர்ச்செய்தியின் கீழே நம்ம இருக்கிறதுனால அதை போக்கி ஒரு நற்செய்தி தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நற்செய்தி என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படின்றது தான் ஒரு நற்செய்தி. ஆமென். நல்லா கவனிங்க, இது பூமியில ஒருடைய மரணம் நற்செய்தியா இருக்குமானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் தான். ஹல்லேலூயா. மரணத்தை கொண்டாடக்கூடிய மார்க்கம் ஒன்று பூமியில இருக்குதா? அப்படி இல்ல. ஆனா மரணத்தை கொண்டாடுகிற ஒரு மார்க்கம் இருக்குமானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கிறிஸ்துவமா இருக்குது. அது கீழதான், அவருடைய மரணத்துக்கு கீழதான் நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய மீட்பு, நம்ம எல்லா காரியம் அடங்கி இருக்குது. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்கு விடப்பட்ட ஒரு மகத்தான நம்பிக்கையா இருக்குது. அவர் மரித்தார், அவர் உயிரோடு இருந்தார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் மீண்டும் வந்திருக்கிறார். நம்மளை கூட அவர் என்ன பண்ணிருக்கார், இந்த நாட்கள்ல ஆவியின்படி உயிர்ப்பித்திருக்கிறார், அதே போல எடுத்துக்கொள்ள செய்கிறார். இதான் குட் நியூஸ் இல்லைங்களா? அப்போ இந்த நாள்ல கூட ஒரு குட் நியூஸ் அப்படின்ற செய்தி ஒண்ணு இருக்குது, அதே போல உபதேசம் அப்படின்ற செய்தியும் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம அநேகமா எந்தெந்த செய்திகளை கேட்டுக்கொள்றோம்? குட் நியூஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம். எதை ஃபோக்கஸ் பண்றோம்? ஆனா நற்செய்திக்கு அப்புறம் ஒரு காரியம் இருக்குது, நமக்கான பிளேசிங் அது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரிச்சார்ன்றது பேசுறதோட மட்டும் கிடையாது, அவர் மரித்தது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜீவித்து உங்களுக்குள்ள எனக்குள்ள அவர் வாழ்கிறார். அவர் பூமியில இருக்கும்போது எவ்விதமான கனிகளை வெளிப்படுத்தினாரோ, எவ்விதமாய் அவர் பரலோகத்துக்கு பிரதிநிதியா இருந்தாரோ, அதே அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இன்னைக்கு ஜீவிக்கிறார் அப்படின்றதுதான் அந்த நற்செய்தியுடைய நீட்சியா இருக்குது. நற்செய்தியுடைய நீட்சி என்னங்க? கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறதா. அது கிறிஸ்து இருக்கிறார், அவர் வந்தார் அப்படின்றது எப்படி காண்பிக்கிறதுன்னு சொன்னா, அவர் நேற்றும் என்றும் மாறாதவரா யாரோ ஒரு சில நபர்களுக்குள்ளாய் மீண்டுமாய் மாம்சத்துல வெளிப்படுவதுதான் அதுக்கான அடையாளம். அப்போ நற்செய்தின்றதுடைய ஒரு தொடக்கம் கிறிஸ்துடைய மரணமா இருந்தாலுமே அதோடைய பரிபூர்ணம் எதுவா இருக்குதுன்னு சொன்னா, மீண்டுமா ஒரு மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறதா. புரியுதா? நான் சொல்றதுடைய வெயிட்டேஜ் உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்க களி கூறுவீங்க. அல்லேலூயா. ஸ்தாபனம் நற்செய்தியுடைய பாதி பாகத்தை தான் பெற்றுக்கொண்டிருக்குது. பாதி பாகம் எதுவா இருக்குது? கிறிஸ்து மரிச்சார்னு சொல்லிட்டு அதோடைய மீதி பாகம் எங்க இருக்குன்னு சொன்னா, மனவாட்டிக்குள்ள நிறைவேறி கொண்டிருக்கிறதா இருக்குது. அல்லேலூயா. சரி, அத மீதி பாகத்துக்கு தேவையான ஒரு காரியம், ஒரு அந்த இரண்டாவது பாகத்துக்கு தேவையான காரியம் என்னன்னு சொன்ன உபதேசம். புரியுதா உங்களுக்கு? நம்ம குட் நியூஸ கேட்கிறோம், அந்த குட் நியூஸ் நம்மை அடையணும்னு சொன்னா அங்க என்ன தேவைன்னு சொன்ன உபதேசம் வேணும். உபதேசம் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அதுக்கான அர்த்தத்தை நான் இங்க எடுத்து வச்சுக்கிறேன், காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு சில நீட்சிகளை உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில சின்ன நோட்டேஷன்ஸ் நான் காட்டுறேன். பில்லர்ஸை வச்சு அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்? பிரமிடை கட்டலாம். இன்னைக்கு செய்தியின்படி அதை தான் உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் எடுக்க போறதுல ஒரு 1/2 hour to 45 minutes தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு. ஆமென். ஏன்னா நான் இன்னைக்கு நம்ம வேற ஒரு சில காரியங்களுக்குள்ள கடந்து போறதுனால இது மட்டும் நான் முடிக்கிறேன். முக்கியமான காரியம் கவனிச்சுக்கோங்க. ஏன் இந்த காரியத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். ஒண்ணு, எனக்கு ஒரு ஏவுதல் இருந்துச்சு. ஏன் என்னுடைய குமாரனுக்கு தீமோத்தேயுன்ற பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு. நிச்சயமா இந்த பேர் நான் யாருக்குமே சொல்ல, சீரியஸா நான் யாருக்கும் டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது. இன்னைக்குமே என்னுடைய மனைவிக்கு அது மேல என்ன மேல வருத்தம் இல்லையா? நீங்க பேரை எல்லாருமே பேர்கள் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி எங்கேயாவது தேடி வைப்பாங்க. ஆனா எனக்குள்ளே எங்கேயோ தெரியாம அந்த பாகம் இருந்துச்சு, தீமோத்தேயுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் அந்த பாகம் இருந்துச்சு? அந்த பாகத்துக்கு பின்பதாக நான் இன்னைக்கு பேசிருக்கேன் பாருங்க. சுவிசேஷத்துடைய நீட்சி என்னவா இருக்குதுன்னு சொன்னேன். சுவிசேஷம் என்ன? அதாங்க அது அப்படி என்னங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார்ன்றது அதோடைய முதல் பாகமா இருக்குது இல்லைங்களா? அந்த சுவிசேஷத்துடைய முழு பரிபூர்ணம் எதுன்னு சொன்னா, அவர் மீண்டும் இன்னைக்கு என்னுக்குள்ள ஜீவிக்கிறார், என் ஆத்மா உயிர்ப்பித்திருக்கிறார். அவர் எப்படி உயிரோடு எழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, மீண்டுமா அவர் எனக்குள்ள இருந்து மீண்டும் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என் சரீரத்துக்குள்ள நடக்கும்னு சொல்லி இல்லைங்களா? அந்த இரண்டாவது பாகம் இருக்கு பாருங்க. நீங்க சுவிசேஷம்ன்றது காதல கேள்விப்படுறீங்க. எப்படி கேள்விப்படுறோம்? இயேசு கிறிஸ்து மரிச்சார். பிரதர், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அவருடைய தழுவுகளால் குணமானீங்க. பிரதர், உங்களுடைய வியாதி போகணுமா? அவருடைய தழுவுகளால குணமானீங்க. பிரதர், உங்களுக்குள்ள இருக்கிற தீமையான பாகம் போகணுமா? பாவம் போகணுமா? அவிசுவாசம் போகணுமா? பிசாசு போகணுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சார்.
இது சுவிசேஷம். இது ஒரு பாகத்தை தான் செஞ்சுச்சு. அடுத்த பாகம் நமக்கு வேணும்னு சொன்னா அதுக்குதான் என்ன வேணுங்க? உபதேசம் வேணும். என்ன வேணும்? உபதேசம் வேணும். அந்த உபதேசம் தான் இயேசு கிறிஸ்து எவ்விதமான நிலையில இருந்தாரோ அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வருகிறதா இருக்குது. ஆமென். இன்னைக்கு நம்ம ஏன் இயேசு கிறிஸ்து இந்த நிலைக்குள்ள கொண்டு வர முடியல, அந்த கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்க முடியலன்னு சொன்னா அந்த சுவிசேஷத்தின் முதல் பாகத்தை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். இரண்டாவது பாகத்தை நம்ம கேட்கல. என்ன பண்ணல? நம்ம சுவிசேஷத்துடைய அந்த பரிபூர்ண பாகத்துக்குள்ள கடந்து வரல. அந்த பரிபூர்ண பாகம் தான் உபதேசம். அதை எப்படி சொல்லுவாங்க சொன்னா சவுண்ட் டாக்டரின் சொல்லுவாங்க. சவுண்ட் டாக்டரின் சொன்னா தமிழ்ல சொல்லலாம் ஆரோக்கியமான உபதேசம். நான் தான் இன்னைக்கு இந்த செய்தியை, அந்த வசனத்தை எடுத்து வாச்சேன். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், என்ன சொல்லப்படுது பாருங்களேன். இது யாருக்கு எப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஆரோக்கியமான உபதேசம் சொன்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் நான் அந்த பேரோட சம்பந்தப்பட்ட காரியத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என்கேஜா இருக்கிறீங்களா? வார்த்தையில என்கேஜ்னா என்ன அர்த்தங்க? தொடர்போடு கூட இருக்கு. தொடர்பு படுத்திக் கொண்டே இருக்குது. உங்க ஆத்மாவை ஏதோ ஒரு காரியத்துக்காக திறந்து வைத்துக் கொண்டே இருங்க. அல்லேலூயா. தேவன் நம்மளோட கூட பேசுவாராக. கவனிங்க நல்லாங்க. இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன அர்த்தம்? என்ன சொல்லப்படுது வசனம்? டைம் இருக்குதோ இல்லையோ, டைம் இருக்குதோ இல்லையோ என்ன பண்ணுங்க? டைம் இருக்குதோ இல்லையோ என்ன பண்ணுங்கன்னு சொன்னா ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஒரு காலம் ஒண்ணு இருக்கு போதான். கவனிங்க நல்லா. என்ன காலம்? என்ன ஒரு காலம் அப்படின்னா இது என்ன பேசுன்னு சொன்னா ஒரு டைமென்ஷனுக்குள்ள பேசுற ஒரு காரியம். ஒரு டைமென்ஷன் ஒண்ணு இருக்கு போது அந்த டைம் டைமென்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்கு போது அந்த பீரியடுக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா சவுண்ட் டாக்டரினுக்குள்ள ஜனம் வரமாட்டாங்க. மீன்ஸ் சுவிசேஷத்துடைய முழுமையான ருசியை அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? சுவிசேஷத்துடைய முழுமையான ருசி என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்க வியாதி போறதோ, உங்க கண்ணீர் போறதோ, உங்க வேதனை போறதோ, இல்ல நான் உலகத்துல இருக்கும்போது நான் கடன் பிரச்சனையோட இருந்தேன், இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பின்னாடி என் கடன் பிரச்சனை போயிடுச்சு, இயேசு கிறிஸ்து வந்த பின்னாடி உள்ள வந்த பின்னாடி என் வியாதி போயிடுச்சு அப்படின்றது மட்டும் கிடையாது. அவர் எனக்குள்ள ஜீவிக்கிறதும் என் ஆத்மாவில என்ன உயிர்ப்பிக்கிறதும் நான் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்ற விசுவாசமும் அதுக்கேற்ற அந்த அச்சாரமும் கிடைக்கிறது தான் அந்த உண்மையான சுவிசேஷத்துடைய முழுமையான காரியம். அல்லேலூயா. இப்ப இந்த இதை இன்னைக்கு உலகம் பெற்றுக்கொண்டிருக்குதா? சபை பெற்றுக்கொண்டிருக்குதா? சபை முழுமையா பெற்றுக்கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொன்னா அது கேள்விக்குறி. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? இங்க இருக்கிற நமக்குள்ளே அது கேள்விக்குறியா இருக்குதா? அந்த பாகத்தான். அப்போ ஒரு காலம் இருக்கு போது இந்த காலத்துலதான் அப்பேற்பட்ட நிலைகள் வரும்னு சொல்லி பவுல் சொல்றார். எந்த நிலை வரும்? எந்த நிலையில வரும்? ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவியை கொடுக்காதபடிக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்துக் கொள்கிற காலம். மீன்ஸ் இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன். போதகர்களை சேர்த்துக் கொள்ற காலம் அப்படின்னும் போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊர்ல ஒரு சபை இருக்கும், ஒரு பாஸ்டர் இருப்பார், ஒரு ஊழியக்காரர் இருப்பார், ஒரு அப்போஸ்தலன் இருப்பார், எங்கேயோ கொஞ்சம் 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 அங்க இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரங்கள இவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன விசுவாசிகள் குறையாயிட்டாங்க, போதகர்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. எப்படிங்க? விசுவாசிகள் சபைகள் யார் கம்மி ஆயிட்டாங்க? விசுவாசிகள் கம்மி ஆயிட்டாங்க. யார் ஜாஸ்தி ஆயிட்டாங்க? இப்போ போதிக்கிறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? இந்த காலத்துல இருக்கிறோம். சரியா சுவிசேஷத்தின் முழுமையை பிசாசு நம்ம கிட்ட கொண்டு வராதபடிக்கு அதோடைய பாதி பாகத்தை அறிந்து கொண்டு அடுத்து அந்த சுவிசேஷத்துடைய முழுமையான ருசியை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க யாரா இருக்கிறாங்கன்னா என்னே எம்பிரேயின் ஆவியை பெற்றவர்களா இருக்கிறாங்க அப்படின்றார். அது கீழே நீங்க படிச்சு பாருங்க. அது கீழே இது சொல்லிடுறேன் நானு. அப்போ இந்த சவுண்ட் டாக்டரின் என்ன பிரதர்? அங்க சவுண்ட் டாக்டரின் சொன்னா ஆரோக்கியமான உபதேசம் சொன்னா என்ன அர்த்தம்? உபதேசம் சொன்னா என்ன அர்த்தம்ன்றது வாசிக்கிற பாருங்க. நல்லா கவனிங்க நல்லா. சவுண்ட் டாக்டரின் அப்படின்னு சொன்னா டாக்டரின் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை தான் இங்க எடுத்து வச்சிருக்கிற பாருங்க.
தாட் which is that which is thought doctrine. டாக்டரின் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா ஏதோ ஒரு காரியம் தாட், அது அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீச்சிங்க கொடுக்கிறது, இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா ஒரு சில வழிமுறைகளை உங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறது. அப்படின்னா சவுண்ட் டாக்டரின்றது ஆரோக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டாந்து உங்களுக்குள்ள, உங்க ஆத்மாவுக்குள்ள பிளேஸ் பண்றது. அதாவது சுவிசேஷத்தை நீங்க கேட்டீங்க, இயேசு ரட்சகர் வல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு, அடுத்தது அவர் உங்களுக்குள்ள ஜீவிக்கிறதுக்கு ஒரு சில டாக்டரின் செட்டப், டாக்டரின் அங்க தேவைப்படுது. அந்த டாக்டரினை உங்களுக்குள்ள கொண்டாந்து பிளேஸ் பண்ணும். என்ன பண்ணும்? அதை பிளேஸ் பண்ணாம, பிளேஸ் பண்ணாதபடிக்கு அந்த லோகாஸ் என்ன சொன்னா உங்களுக்குள்ள ஜீவிக்காது. ஆதியில லோகாஸ் இருந்தது, அந்த லோகாஸ், அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாச்சு அப்படின்றதுதான் முதல் வருகையுடைய முதல் பாகம். அது சுவிசேஷத்துடைய முதல் பாகம். ஆனா இரண்டாவது பாகம் என்னன்னு சொன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்றது சுவிசேஷத்துடைய நீட்சி. சுவிசேஷத்துடைய தொடக்கத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா அந்த லோகாஸ் அது என்னவா இருக்கு சொன்னா கேள்விப்பட்டு, ரேமாவின்படி கேள்விப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வந்திருக்கிறோம். நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? இதான் பேசணும். ரேமா, ரேமான்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, ரேமானா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? எழுதப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தை. அந்த எழுதப்பட்ட வார்த்தையில தான் நம்ம படிச்சிருக்கிறோம். யோவான் 1:1 படிக்கிறோம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்துல, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாச்சான். அப்ப இது ரேமா. ஆனா நமக்கு இன்னைக்கு தேவையான பாகம் இது லோகாஸ் வேணும். அந்த லோகாஸ் என்றது என்னன்னு சொன்னா ஜீவிக்கிற வார்த்தையா. என்ன வார்த்தை? அந்த வார்த்தை ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே வித்தா இருக்குதுன்னு சொல்லி திருப்பி சொல்றார். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதாங்க? அப்போ வித்து ஜீவிக்கிறதுக்கு, ஜீவன் அடைய செய்யறதுக்கு ஏதோ ஒரு நிலத்தின் பாகம் அங்க தேவைப்படுறதா இருக்குது. அந்த இடத்துல அது போடப்படும் போதுதான் அது ஜீவிக்கும். அப்ப லோகாஸ்ன்றது ஜீவிக்கிற வார்த்தையா இருக்குது. அப்ப நம்ம என்ன சுவிசேஷத்துடைய முதல் பாகமாகிய ரேமாவை கேட்டோம், லோகோஸுக்குள்ள வரல. எதுக்குள்ள வரல? லோகாஸ் சொன்னா சொல்லிறேன், வேர்ட் காட் அப்படின்னா ஜீவிக்கிற வார்த்தை. இது ஜீவிக்கணும் ஏதோ ஒரு இடத்துல. அப்ப அதுக்குதான் என்ன தேவைப்படுதுன்னு சொன்னா அந்த லோகாஸ் என்ன பண்ண சொன்னா இருதயத்துக்குள்ள பிளேஸ் ஆகணும். எங்க பிளேஸ் ஆகணும்? இருதயத்துக்குள்ள, உங்களுக்குள்ள, எனக்குள்ள பிளேஸ் ஆகணும். இந்த பாகம் எங்க தடுச்சுன்னு சொன்னா இந்த பாகம் பிளேஸ் ஆனதான் சுவிசேஷத்துடைய முழுமையான ருசியை இன்னைக்கு நம்ம அறிய முடியும். அப்ப எதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? நம்ம சுவிசேஷத்தை நீங்க கேக்குறீங்களா இல்லையா? நிறைய செய்திகளை கேக்குறீங்களா இல்லைங்களா? இது எல்லாமே கேட்டாலும் எதுதான் எந்த பாகத்துக்குள்ளதான் வந்திருக்கிறோம்னு சொன்னா சுவிசேஷத்துடைய பாதி பாகத்துக்குள்ளதான் நம்ம வந்திருக்கிறோம். எதுக்குள்ள வந்திருக்கிறோம்? புரியுதா உங்களுக்கு? இதான் பேசுறேன் நான். அதோடைய அடுத்த பாகத்துக்கு வந்தாதான் சுவிசேஷத்துடைய ருசி அறிஞ்சு கொள்ள முடியும். அந்த உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருது, பிரதர் உங்களுக்கு லாட்டரியில 1 கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு, அது என்னவா இருக்குது? உங்களுக்கு குட் நியூஸ், செய்தியா ரேமாவா இருக்குது. ஆனா அதை மட்டும் வச்சுட்டு ஓடினா உங்க லைஃப் மாறுமாங்களா? மாறாது. இப்ப என்ன பண்ணுன்னு சொன்னா அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு நீங்க கிளைம் பண்ணும். அதை என்ன பண்ணணும்? கிளைம் பண்ணா மட்டும்தான் உங்க வாழ்க்கை மாறும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அந்த செய்தியை மட்டும் கேட்டு 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 போயிட்டே இருக்கிறோம். ஆமா எனக்கு 1 கோடி ரூபாய் வந்துச்சு, ஆமா 1 கோடி ரூபாய் வந்துச்சு, நான் மனவாட்டி செய்தி 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 இதான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா எதுக்கு வரல? இப்போ கிளைம் பண்ணவே இல்லை. நம்ம என்ன பண்ணல? கிளைம் பண்ணவே இல்லை. சகோதர சகோதரி, அந்த கிளைம் பண்றதுக்கு எப்படி கிளைம் பண்றது அப்படின்றதான இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுது நமக்கு. அதான் சவுண்ட் டாக்டரின். அதான் என்னவா இருக்குது? ஆரோக்கியமான உபதேசம். எப்ப பிரீச் பண்ணப்படுதுன்னு சொன்னா ஆரோக்கியமான உபதேசத்தை பிரீச் பண்ண சொல்லுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது, கிளைமிங் இல்லாத வரைக்கும் சுவிசேஷத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு போற காலம் வருமா? அது எந்த காலம்னா இந்த காலமா அது இருக்குது. இந்த காலமா இருக்குது. சரி, இது அப்படியே நிறுத்திட்டு இது யாருக்கு எப்போ எப்படி சொல்லப்பட்டுச்சு, அது எப்படி பிரதர் இந்த காலத்துக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க சொன்னா நான் சொல்லிடுறேன். நான் கவனிங்க. 2 தீமோத்தேயு யாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். யார் தீமோத்தி? யாருங்க தீமோத்தி? பவுலுடைய உத்தம குமாரனாகிய விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுன்னு சொல்லப்படுது. கவனிச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிவியேட் ஆகி ஒரு சின்ன ஹிஸ்டரியை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு திரும்ப செய்திக்குள்ள நான் வந்துடுறேன். கவனிச்சுக்கோங்களா?
பவுல் தன்னுடைய மிஷனரி பயணங்கள்ல போறார். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். பவுலுடைய முதலாம் மிஷனரி பயணத்துல எங்க போறாருன்னு சொன்னா, முதலாம் கலாத்தியா நாட்டுல மினிஸ்ட்ரி பண்ணார். அதுல ஒரு ஊர் தான் லிஸ்திரா. என்ன ஊருங்க? லிஸ்திரான்ற ஊருக்கு போறாரு. அங்க போய் பவுல் அநேக அற்புத அடையாளங்கள் நடக்குது. பவுல் அந்த இடத்துல தான் என்ன பண்ணாங்க? கல்லெறிஞ்சாங்க. பவுல் அங்கதான் என்ன பண்ணாங்க? ஒரு உயிர் தள்ளலை கண்டறிஞ்சாரு. பவுல் அங்கதான் 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். புரிஞ்சா உங்களுக்கு? பவுல் அங்கதான் அந்த இடத்துல 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தயவு செஞ்சு கவனிங்க. இங்க பாருங்களேன். ஏதோ நான் தூங்குறதுக்கான செய்தி பேச கிடையாது, தூங்குறதுக்கான மெசேஜ் பேசல. தயவு செஞ்சு இங்க பாக்கணும். நீங்க ஆமென். நான் ஏதோ நார்மலான மெசேஜ் பேசல, இம்பார்ட்டன்டான விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போதுதான் அங்க லாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. பேர் என்னங்க? லாய்ஸ். அவங்க பேரு லேவிசால் படிக்கிறீங்க, 2 வாட்சி பாருங்க. லேவிசால் லாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. அவங்களுடைய மகள் இருந்தாங்க. அவங்க ஒரு பேர் இருந்தாங்க. இவங்க யூத ஃபேமிலி. இவங்க யாருங்க? யூத ஃபேமிலி. இந்த ஃபேமிலி ஒரு சின்ன பையன் இருந்தா. அந்த பையன் பேர் தீமோத்தேயு. அந்த பையனை இந்த லாய்ஸும் அவங்க அம்மா அவங்க மகளும் சேர்த்து வார்த்தையின்படி வளர்க்கப்பட்டிருந்தாங்க. மீன்ஸ் அவனுக்கு ரேமாவை சொல்லி 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 பிரீச் பண்ணி லீட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஆமே. எதை பிரீச் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க? வார்த்தையை சொல்லி 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 நியாயப்பிரமாணம் இதுதான், நியாயப்பிரமாணம் இதுதான், நியாயப்பிரமாணத்தின்படி கிறிஸ்துவர்னு சொல்லி எல்லா காரியத்தை பிரீச் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. எந்த ஊர்ல? லிஸ்திராவுல. அப்ப அந்த இடத்துக்கு தேவன் என்ன பண்றாரு சொன்னா, காலத்தின் செய்தியாளன எபேசு சபையின் தூதன் என்ன பண்றாரு? ஆல்பா ஏஜ் மெசேஜரை அந்த இடத்துக்கு அனுப்புறாரு. அந்த இடத்துக்கு அனுப்பும் போது அந்த இடத்துல லாய்ஸ் என்ன பண்றாங்க சொன்னா, பவுல பாக்குறாங்க. பவுல் பார்க்கும்போது பவுலுக்குள்ள வெளிப்படுற அந்த பாகத்தை பார்க்கும்போது அவங்க வார்த்தை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு வரம் இருந்துச்சு. அது என்ன வரம் சொன்னா? விசுவாச வரம். அந்த அம்மாவுக்கு ஒரு வரம் இருந்துச்சு. அந்த வரம் என்ன சொன்னா, அவன் அந்த அம்மாவுக்குள்ள இருந்துச்சு. அடுத்தது யாருக்குள்ள இருந்துச்சு சொன்னா, அவங்க மகளுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மகனுக்குள்ள, அவங்க பேரனுக்குள்ள இருந்துச்சான். என்ன இருந்துச்சாங்க? கவனிக்கிறீங்களா நல்லா? அந்த விசுவாச வரம், அந்த வரம் யாருக்குள்ள இருந்துச்சுங்க? லாய்ஸ்குள்ள இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவங்க மகளுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேரன் தீமோத்தேயுக்குள்ள இருந்துச்சு. இப்ப தீமோத்தேயுக்குள்ள வர இருந்துச்சு இல்லைங்களா? கவனிங்க நல்லா, நல்லா கவனிங்க. தீமோத்தேயுக்குள்ள வர இருந்துச்சு இல்லைங்களா? அந்த தீமோத்தேயுக்குள்ள வரம் பிளாக் ஆயிட்டு இருந்துச்சாம். எப்படி இருந்துச்சாங்க? எப்படியா இருந்துச்சுங்க? பிளாக் அப்படின்னு சொன்னா வரம் உள்ள இருக்குது, ஆனா அது என்ன ஆகல? யூஸ் ஆகல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிசிக்கலி படி குணாதிசயம், தகப்பன் ஜீனியாலஜி படி தகப்பனுக்குள்ள மகனுக்கும் தாத்தாவோட அப்படியே என்ன பண்ணுதுங்க, தன்மைகள் சுவாபங்களும் வெளிப்பட்டு கொண்டே வரும். கோபதாங்களும் வெளிப்பட்டு கொண்டே வரும். இங்க தீர்க்கதரிசி, இங்க ஆல்பா ஏஜ் மெசேஜர் சொல்றாரு, அது அந்த வரம் எங்க என்ன வந்துச்சு, எங்க வந்துச்சுன்னு சொன்னா, அந்த பாட்டிக்குள்ள இருந்து அம்மாவுக்கும், அம்மாவுக்குள்ள இருந்து அந்த மகனாகிய தீமோத்தேயுக்குள்ள இருந்துச்சா. இப்போ பவுல் அந்த ஏரியாவுக்கு போறாரு. யாரு? ஆல்பா ஏஜ் மெசேஞ்சர் அவர் மூலமா தேவன் ஒரு சில அற்புத அடையாளங்களை பண்றாரு. கவனிச்சுக்கோங்களா. அப்ப பவுல என்ன பண்றாங்க? கல்லெறிறாங்க. மீன்ஸ் என்ன பண்றாங்க? கல்லெறிறாங்க. பவுல் மரிச்சிடுறாரு. மரிச்சு திரும்ப ஒரு உயிர் தலை வல்லமையை யார் பாக்குறதுங்க? லாய்ஸ் பாக்குறாங்க. யார் பாக்குறதுங்க? லாய்ஸும் அவனோட மகளும் பாக்குறாங்க. அப்போ இந்த உபதேசத்துக்குள்ள, இந்த சத்தியத்துக்குள்ள இவங்க இதுவரைக்கும் சுவிசேஷத்தை சொல்லி வந்தாங்க. மீன்ஸ் மெஸ்ஸியா வருவார் 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 சொல்லிட்டு வந்தாங்க. அந்த மெஸ்ஸியாவை மீண்டும் அவர் அடிக்கப்பட்டு திரும்ப மாம்சத்துல சபைக்குள்ள வெளிப்பட்ட ஒரு மனுஷன் அவங்க பாக்குறாங்க. அங்க யாரது? யாரது? பவுல் பாட்டியும் மகளும் பாக்குறாங்க. அப்ப என்னுடைய பேரனை இப்போ உபதேசத்தின்படி வேற வழிக்கு நான் நடத்த வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லி அவர் எடுத்துன்னு போயிட்டு பாலுக்கிட்ட எடுத்துன்னு போய் விடுறாங்க. பவுல் கிட்ட என்ன பண்றாங்க? இப்போ யாருக்கிட்ட விடுறாங்க? ஆல்பா ஏஜ் மெசேஞ்சருக்குள்ள விடுறாங்க. அப்படின்னா சபை காலத்தின் பெஞ்ச் மார்க் யாருன்னு சொன்னா பவுல் தான். பவுலுடைய உபதேசம் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா உலகத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்குது. சபை எப்படி இருக்கணும், ஒரு ஊழியம் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியத்துடைய தன்மை எப்படி இருக்கணும், எப்படி பிரீச் பண்ணணும், வல்லமையுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்றதெல்லாம் பவுலுடைய ஊழியம் தான் பெஞ்ச் மார்க். வேணும் சொல்றாரு, பவுலுடைய ஊழியம் சக்சஸ் ஆகிறதுக்கு 3 காரணத்தை சொல்றாரு. என்ன காரணம் தெரியுமா? ஒண்ணு, பவுல் வார்த்தை என்ன பண்ண, வார்த்தைக்கு உத்தமனா ஜீவித்தான் இல்லைங்களா? உத்தமனா ஜீவித்தானா. ரெண்டாவது, பவுலுடைய ஊழியத்துல வல்லமைகள் வெளிப்பட்டது. மூணாவது, பவுலுடைய ஊழியத்தின் மூலமா ஆத்மாக்களை சம்பாதித்தாராம். புரியுதுங்களா? பிரதமர் சொல்றாரு, ஏன்றதுக்கு நான் பின்னாடி ரீசன் சொல்றேன். இப்ப நான் பேசுற செய்திக்கான லிங்க் அதெல்லாம் இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு சபையோ ஒரு மனுஷனோ உபதேசத்தின்படி கட்டப்படாம போனான்னு சொன்னா அது விதை இல்லாத கனியை போலவாம். சொல்லுதான் உங்களுக்கு எப்படிங்க?
விதை இல்லாத கனி என்ன ஆகாதுன்னு சொன்னா ரீப்ரொடியூஸ் ஆகாது. ஆகுமா? சாதனை உங்களதான் பேசுறேன். இப்போ அதனாலதான் சொன்னேன், நம்ம எல்லாம் அநேக நேரங்கள கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். அந்த கனிக்குள்ள ஜீவனின் பாகம் இல்ல. நம்மளோட கனி எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இந்த உலக ரீதியில ஹெல்ப் பண்றது, ஒருத்தரை நேசிக்கிறது. ஆனா அதுக்குள்ள ஜீவனின் பாகமாகிய வார்த்தையின்படி இந்த கனி வந்திருக்கணும். நம்ம எப்படி வெளிப்படுத்தோம் கனிய? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றதுக்கான முக்கியமான பாகம் என்ன பேசி கொண்டிருக்கிறேன்னா, ஒரு கனி மீன்ஸ் ஒரு மனுஷன் எப்படி ஆக்கப்பட்டிருக்கணும், ஒரு சபை எப்படி ஆக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னா உபதேசத்தின்படி கட்டமைக்கப்பட்டிருக்கணும். இங்க அந்த உபதேசம் தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் என்ன பேசிருக்கேன்? சவுண்ட் டாக்டரினை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த பவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா, உபதேச கட்டமைப்பை பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணதுனாலதான் அவரோட ஊழியத்துக்கு உத்தமனா இருக்க முடிஞ்சு. ரெண்டாவது என்ன செஞ்சார் பவுல்? வல்லமை வெளிப்படுத்தி. மூணாவது அது மூலமா ஒரு கூட்ட வித்துக்கள் உள்ள வந்தாங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ இந்த காரியத்துக்கு பவுல தேவன் வழி நடத்தும் போது இங்க போற லிஸ்திரா போயிட்டு இந்த தீமோத்தேயு சரியான ஒரு நபர் கீழே வராரு. இப்போ யார் சரியான நபர்? யாருங்க? பவுல். ஆல்பா ஏஜ் மெசஞ்சர் கீழே வரும்போது இந்த பால் என்ன பண்றாரு சொன்னா, பவுல் என்ன பண்ற, தீமோத்தேயு தன்னை கூட என்ன பண்றாருங்க, 2வது 3வது மிஷனரி பிரயாணத்துல கூட்டு வரும்போது அந்த நேரத்துல தீமோத்தேயோட ஏஜ் 17க்கும் 20 வயசு தான் இருந்திருக்கும். 20 வயசு தான் இருந்திருக்கும். அப்போ தன் தாயும் தன் பாட்டியும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அது அப்போ இது என்ன புரியுதுன்னு சொன்னா, இந்த தீமோத்தேயுன்ற விசுவாசி ஒரு சர்ச், நியாயப்பிரமாண சர்ச் கீழே இருந்தாங்க. இப்போ டைரக்ஷன் மாதிரி நியாயப்பிரமாணத்துடைய நிஜ ரூபம் கிறிஸ்து வந்து அடிக்கப்பட்டு திரும்ப மாம்சத்துல வெளிப்பட்டு சபைக்குள்ள வெளிப்படுற அந்த சபையின் செய்தியாளனாகிய அந்த பால் வரும்போது இப்ப என்ன பண்ணுதுங்க, டீவியேஷன் திரும்பி இப்போ மெசேஜ் மாறிடுச்சு. இப்போ தீமோத்தேயு யாருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடுத்த லைன் காட்டுறேன் உங்களுக்கு. தீமோத்தேயு ஏன்னு சொல்லி, தீமோத்தேயு ஏன் இம்பார்ட்டன்ட், அந்த தீமோத்தேயு அப்படின்ற அந்த ஊழியத்துக்கும் இன்னைக்கு நம்ம பேசுற இந்த மெசேஜுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த காரியத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நியாயப்பிரமாணத்துல 1வது பகுதி அவங்க வரும்போது வரைக்கும் அவங்க எப்படி கேட்டு இருந்தாங்க? சுவிசேஷத்தின் முதல் பாகத்தை கேட்டு இருந்தாங்க. எதை கேட்டு இருந்தாங்க? மேசியா வரப்போறாரு, அவர் நம்மளை திரும்ப இணைக்க போறாரு, திரும்ப என்ன பூமியில ராஜ்யம் வரப்போகுதுன்றதான் கேட்டிருந்தாங்க. ஆனா பவுல் வரும்போது அதோட ரியாலிட்டியா பவுலுக்குள்ள பார்த்தாங்க. யார் பார்த்ததுங்க? லாய்ஸ் பார்த்தாங்க. இப்ப லாய்ஸ்குள்ள ஒரு வரம் இருக்குது, அவங்களுடைய மகளுக்குள்ள ஒரு வரம் இருக்குது, அதே வரம் தீமோத்தேயுக்குள்ள இருக்குது. இது யாருமே கண்டுபிடிக்கல. செய்தியாளர் வந்தாரு. செய்தியாளர் வந்து பார்க்கும்போது தீமோத்தேயுக்குள்ள இருக்கிற அந்த வரத்தின் பாகத்தை பார்த்துட்டார். தீமோத்தேயுக்குள்ள வரத்தின் பாகத்தை பவுல் சொல்றாரு. தீர்க்கதரிசி சொல்றாங்க, வரங்களும் அழைப்புகளும் மாறாதவைகள் சொல்லிட்டு. ஒரு மனுஷனை தேவன் கூப்பிட்டு இருந்தாரு சொன்னா பிறக்கும் போதே அந்த வரத்தை வச்சுதான் கூப்பிடுறாராம். உங்களுக்கு தேவன் ஒரு வரத்தை வச்சு கூப்பிட்டாரு அப்படின் போது அந்த வரம் வெளிப்படுறதுக்கு ட்ரிகர் பண்றதுக்கு ஏதோ ஒரு பாகம் தேவைப்படுது. அதான் வார்த்தையின் பாகம். அந்த வார்த்தை கரெக்டா அந்த வரத்தை தொடும்போது அந்த வரம் ஓபன் ஆயிடும். ஆமென். இப்போ இதனால இவ்வளவு நாள் அந்த வித்து சரியா என்ன நியாயப்பிரமாணத்தின் சபை கீழே பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்துச்சு. என்ன வித்து? தீமோத்தேயுன்ற வித்து இல்லைங்களா? அப்ப தீமோத்தேயுக்கு தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அப்ப தீமோத்தேயுக்கு என்ன வச்சிருக்காரு தேவன்? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப என்ன பண்ணாங்க, தாயும் பாட்டி என்ன பண்ணாங்க, புஷ் பண்ணி தள்ளி தீமோத்தேயுவை பவுல் கூட அனுப்பிட்டாங்க. பவுல் தீமோத்தேயு கூட்டு போய் மினிஸ்ட்ரியில் ட்ரெயின் பண்ணி அடுத்தது பவுல் தீமோத்தேயு கிட்ட சொல்லும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, எபேச சபையின் தூதனா பவுல் இருந்தது 3 வருஷம் தான் அங்க இருந்து மினிஸ்ட்ரி பண்ணார். எபேச சபை மீன்ஸ் எபேச சபைக்காரருக்கு பவுல் தான் தூதன். ஆனா எபேச சபையில அந்த ஊர்ல இருக்கிற சபையில பவுல் மினிஸ்ட்ரி பண்ணது 3 வருஷம் தான். உங்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை சொல்றேன். எத்தனை வருஷங்க? ஆசியா மைனர்ல 7 சபைகள் இருந்துச்சா? அந்த ஒரு சபையும் 7 சபை காலத்துல வர்ற ஒரு சபைகளுக்கு அடையாளம். மாம்சரியான ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபையும் அந்த சபையுடைய ஆவிக்குரிய நிலையும் 7 கிறிஸ்து வர வரைக்கும் இருக்கிற காலத்தை 7ஆ பிரிச்சு ஒரு காலமும் முதல் ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுக்கோங்களேன், கிபி 53ல 120 வரைக்கும் இருக்கிற 170 வரைக்கும் இருக்கிற காலம். மாம்சரீதியா எபேசுன்ற ஊர்ல இருந்த ஒரு சபையுடைய ஆவிக்குரிய நிலையை அது பிரதிபலிச்சுது.
கரெக்டுங்களா? சிமர்னா அப்படின்னு வரும்போது அந்த சிமர்னான்ற ஊர்ல இருந்த அந்த சபையுடைய நிலை, ஆவிக்குரிய நிலை, உபதேசம், இதெல்லாமே 170 இருந்து 312 வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் இருந்த உலகத்துல இருந்த ஒட்டுமொத்த யூனிவர்சல் சர்ச்சுடைய ஆவிக்குரிய நிலையும் அவருடைய உபதேசங்களை பிரதிபலிச்சுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்ப கவனிங்க அடுத்தது. அப்ப அந்த எபேஸ்ன்ற ஊர்ல பவுல் எத்தனை வருஷம் பிரீச் பண்ணாரு? எத்தனை வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணாரு? கவனிச்சுக்கோங்க. எத்தனை வருஷம்? ஆனா 3 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல பாஸ்டா இருந்தது யாரு? என்னங்க? ஆனா பேருக்கு யார் மினிஸ்டருங்க? பவுல் தான் ஸ்தாபிச்சார், ரசிபாரத்தை போட்டாரு. அந்த சபையை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போனது தீமோத்தேயு தான். அந்த மாதிரி நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசி 63ல உபதேசத்தை பிரீச் பண்ண ஆரம்பிச்சார். என்ன பிரீச் பண்ண ஆரம்பிச்சார்? உபதேசத்தை பிரீச் பண்ணி 63, 64, 65 3 வருஷம் தான் பிரீச் பண்ணாரு. அதுக்கப்புறம் முழுசும் செய்தி இந்த ஒட்டுமொத்த சபை காலத்தையும் நிரப்பி கொண்டு போறது இன்னைக்கு மனவாட்டி. இன்னைக்கு யாரது? மனவாட்டியா இருக்கிறா. யாருக்குள்ள வந்தவங்க? நம்ம 7 சபை காலமா 6 சபை காலமா நாம் ஒரு உபதேசத்தின் கீழே வந்தோம். கரெக்ட் தான். நாம் என்ன பண்ணணும் சொன்னா செய்தியாளனை பார்த்தோம். இன்னைக்கு செய்தியாளர் நம்ம ஊருக்கு வந்தாரு. அவர் வந்து உயிர் தெளிதலை காட்டினார். அவருக்குள்ள உயிர் தெளிதலை காட்டும் போது நம்ம ஒரு சபைக்குள்ள லாய்ஸ் என்ற சேர்ச்சுக்குள்ளயும் அதனுடைய அடுத்த ஜெனரேஷன் சேர்ச்சுக்குள்ள இருந்தோம். கரெக்டுங்களா நமக்கு? அப்போ மார்ட்டின் லூதர், ஜான் வெஸ்லி. யாருங்க? மார்ட்டின் லூதர், ஜான் வெஸ்லி. அடுத்தது இதுங்க பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய வரம் கிரியை செய்யற பாகத்துக்குள்ள நம்ம வரணும். அப்போ ஒரு செய்தியாளன் வரணும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ 2 பேர் யாருங்க? இந்த ஜான் வெஸ்லி சர்ச் இருக்கு இல்லையா, அதுக்கான தாய் சர்ச் எது? யாருங்க? லாய்ஸ் சர்ச் இல்லையா? யாருங்க? மீன்ஸ் லுத்ரன் சர்ச் இல்லைங்களா? லுத்ரன் சர்ச் டீச் பண்ணுது. அதுக்கப்புறம் வெஸ்லி சர்ச் டீச் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் அடுத்த சர்ச்ல தான் வல்லமை வர இருக்குது தீமோத்தேயுக்குள்ள. அதை கண்டுபிடிக்கிறது யாருன்னா ஒரு செய்தியாளன் வரணும். அந்த ஊருக்கு என்ன யார் வரணும்? செய்தியாளன் வந்து அந்த அவளுடைய ரேமாவோட லோகாஸ்குள்ள மாத்தணும். சுவிசேஷத்தின் ஒரு பாகத்துல இருந்து அடுத்த பாகத்துக்கு மாத்தணும். அடுத்த பாகத்துக்கு மாத்தி தாம் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, தாம் மினிஸ்ட்ரியுடைய அடுத்த முழு கட்டத்தையும் வழி நடத்துறதுக்கான ஆளை ரெடி பண்ணும். புரிஞ்சா இல்லீங்களா? அப்ப அதனாலதான் சொல்றாரு விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்ப அடுத்த கட்டம் அடுத்தது முடிஞ்சிச்சு. இப்போ பவுல் தீமோத்தேயு எந்த ஊர்ல மினிஸ்ட்ரி பண்ணிருக்கிறாரு? எபேசுக்கு வந்துட்டார். லிஸ்திரால இருந்து வெளியே வந்தார். எங்க கல்லெறிஞ்சாங்களோ, எங்க பவுலுக்கு உயிர் தேடுதல் நடந்துச்சோ அந்த ஊர்ல இருந்து வந்த மனுஷன் தான் யாருங்க? தீமோத்தேயு. இப்ப இங்க எங்க போயிட்டாரு? இப்ப அவரு எபேசுக்கு போய் எபேசுல நான் என்ன மினிஸ்ட்ரி பண்ணதோ அந்த மினிஸ்ட்ரிய கேரி ஓவர் பண்ணும், அடுத்தது எடுத்துட்டு போகணும்னு சொல்லி யாரோ ஒரு நபர், யார் தேவைப்படுது? ஆல்பா ஏஜ் மெசஞ்சருக்கு, செய்தியாளனுக்கு தேவைப்படுது. அதே போல தீர்க்கதரிசியுடைய மினிஸ்ட்ரியை கொண்டு போறதுக்கு யாரோ இங்க தீமோத்தேயுக்கள் தேவைப்படுறாங்க. புரிஞ்சா இல்லைங்களா? அது மினிஸ்ட்ரி அடுத்த காலத்துக்கு மூவ் ஆகணும். இப்போ அந்த சபை பவுல் இருந்தது 3 வருஷம் தான். கரெக்டுங்களா? அடுத்தது அந்த சபை சர்ச் அப்படியே விட்டு போயிடலாமா? இப்ப அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணான்னு சொன்னா யாரோ பாட்டி கிட்ட இருந்து ஒரு மனுஷனை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அந்த மனுஷனுக்குள்ள ஒரு வரம் இருக்குது. அந்த வாலிபனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு வரம் இருக்குது. அந்த வரம் தான் என்ன பண்ணுங்க வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்ப பவுல் என்ன பண்றாரு? டிசைன் பண்றாரு. ஓஹோ, இந்த சர்ச்சுக்குள்ள, இந்த பெந்தகோஸ்தல் சர்ச்சுக்குள்ள இந்த பெந்தகோஸ்தல் கிடையாது, இந்த மாடர்ன் பெந்தகோஸ்தல் கிடையாது. இந்த பெந்தகோஸ்தல் ஆதி பெந்தகோஸ்தலுடைய பிள்ளை இது. பெந்தகோஸ்தே கிடையாது. நம்ம பெந்தகோஸ்தே பிளஸ். நம்ம பெந்தகோஸ்தே அந்த ஆதி பெந்தகோஸ்தே கிடையாது. ஆதி பெந்தகோஸ்தேயுடைய மகத்தான வல்லமைகள் செய்யக்கூடிய பெந்தகோஸ்தே இது. இந்த பெந்தகோஸ்தேக்குள்ள இல்ல மார்க் 16 வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்குது தீமோத்தேயுக்குள்ளன்னு சொல்லி இந்த செய்தியாளர் வந்து டிசைன் பண்றாரு. டிசைன்னா என்ன பண்றாரு? வகையறுத்து பகைத்தறிஞ்சு பாக்குறாரு. அப்போ இதை தட்டி தூக்கு. இந்த சர்ச் தான் அடுத்துதான் மினிஸ்ட்ரியை கொண்டு போகணும் அப்படின்னு என்ன பண்றாருங்க வழி நடத்தி போறார். புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? எங்க பாக்குறோம்? எபேசு சபையில. அடுத்தது முழுசா யாருங்க? அடுத்து முழுசா யாரு பிரீச் பண்ணது? எபேசு சபையுடைய செய்தியாளனா இருந்தது அப்படின்னு சொன்னா யாருங்க? புரிஞ்சா இல்லைங்களா? புரிஞ்சா? சரி, இதுக்கும் நம்ம செய்திக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்றேன். எனக்கு ஏவதல சொல்றேன். தீர்க்கதரிசி 1933 வருஷம் இந்த பிரணாம் டாபர்நாக்கலுடைய அடிக்கலை நட்டுறார். ஃபவுண்டேஷன் ஸ்டோனை போடுறார்.
கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஹிஸ்டரி. நான் வந்து நோட்ஸ் இங்க வச்சிருக்கிறேன். நான் சின்ன லைன் மட்டும் வாட்சி சீக்கிரம் முடிச்சிடறேன். கவனிங்களா? ஃபவுண்டேஷன் ஸ்டோனை போடுறாரு. போடும்போது காலையில எழுறாரு தீர்க்கதரிசி. எழும்போது அவருக்கு ஒரு தர்ஷனம் வருது. என்ன வருது? தர்ஷனம் வருது. அந்த தர்ஷனம் பெரிய லென்த்தான தர்ஷனம், பெரிய லென்த்தான தர்ஷனம். அந்த தர்ஷனத்தின்படி சிம்பிளா ஷார்ட்டா சொல்றேன் நான் உங்களுக்கு. அந்த தர்ஷனத்தை ஷார்ட்டா சொல்றேன். முக்கியமா கவனிங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கர்த்தர் எனக்கு அளித்த இந்த ஊழியத்தின்படி நாம் எந்த காலத்து கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று விவரிக்கவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். தீர்க்கதரிசி அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. இந்த மினிஸ்ட்ரியின் படி நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்காக வந்திருக்கிறேன் இந்த செய்தியை கொடுக்கும்போது. என்ன செய்தின்னு சொன்னா, என் ஊழியத்தின் தற்போதைய கட்டம் பிரசன்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை மினிஸ்ட்ரின்ற செய்தி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செய்தி. 62ஆம் வருஷம் தீர்க்கதரிசி கொடுத்த செய்தி இது. கவனிச்சுக்கோங்க, நல்லா இம்பார்ட்டன்ட். அப்போ வந்துட்டு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சொன்னா, 62ஆம் வருஷம் 1933 எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 30 வருஷங்க. 29 30 வருஷம் நெருக்கி 30 வருஷம். 30 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசிக்கு 62ஆம் வருஷம் வரும்போது என்ன பேசுறாருன்னா, என் ஊழியத்துல பிரசன்ட்ல என் ஊழியம் எப்படி இருக்குது, எதை நோக்கி என் ஊழியம் போகுது, என்ன நடக்க இருக்குது அப்படின்றத பேசணும் தீர்க்கதரிசி. புரிஞ்சா உங்களுக்கு? அது என்ன பேசணும் நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஊழியத்தின் படி எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நீங்க என்ன பண்ண இப்போ அறிஞ்சுக்கணும். 32 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஜேபர்சன் வில்லில் 8th and பென் தெருவில் இந்த இடத்தில் இப்போது நான் நின்று கொண்ட இந்த இடத்தில் 150 கஜ தலைவில் அன்று காலையில் கூடாரத்தின் மூளைக்கலை நாடின போது சேறு நிலமாக இருந்தது. நான் சொல்லிடுறேன், இந்த விஷயத்த சொல்லிடுறேன். தீர்க்கதரிசி இந்த ஃபுல்பீட்ல இருந்து பிரீச் பண்ணுகிறாரு. கரெக்டா 30 வருஷத்துக்கு முன்பதாக இதே இடத்துல இது வெறும் வந்து சேறு நிலமா இருந்துச்சு, தண்ணி நிக்கி தேங்குற இடமா இருந்துச்சு. இங்க சிறிய லீலி புஷ்பங்கள் வளர்ந்து இருந்துச்சு. நான் வந்து ஒரு கூடாரத்தை ரெடி பண்றதுக்கு ஒரு ஆவல் கொண்டேன். நான் அதுக்கு முன்னாடி என்ன எங்க இருந்தாரு தீர்க்கதரிசி? ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச் அப்படின்ற சர்ச்சில் உதவி ஊழியரா தீர்க்கதரிசி இருந்தாரு. அந்த சபையில பெண் பிரசங்கிகளை அபிஷேகிக்கிறதுக்கு பாஸ்டர் சொல்லும் போது என்ன பண்றாரு சொன்னா, தீர்க்கதரிசி அது ஒத்துக்கொள்ளாம வெளியே வராரு. அதுக்கப்புறம் தனியா மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றாரு. மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கூடாரத்தை கட்டணும்னு சொல்லி இந்த ஜெபர்சன்வில 8th ஸ்பிரிங் ஸ்ட்ரீட்டுடைய மூலையில, நீங்க நெட்ல வச்சு பாருங்க, ஸ்ட்ரீட்டுடைய மூலை இருக்கும். 8th and பென் ஸ்ட்ரீட்டும் ஸ்பிரிங் ஸ்ட்ரீட்டுடைய மூலையில அந்த கார்னர்ல அந்த இடம் இருக்கும். அந்த இடம் தண்ணி நிக்கிற இடமா இருந்துச்சு. அப்போ ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு அந்த இடம். அப்ப அந்த இடத்துல தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க, சர்ச்சை அந்த கூடாரத்தை கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அன்னைக்கு காலையில சரியா தீர்க்கதரிசிக்கு ஒரு தர்ஷனம் வருது. புரிஞ்சுங்களா? இதை ஏன் தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு? இதை ஏன் இப்ப சொல்லணும், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் சொல்லணும் அப்படின்னா, இந்த செய்தியில தீர்க்கதரிசி எதை சொல்ல வர்றாருன்னா, என் ஊழியத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கிறேன். எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நான் சொல்றதுக்கு வந்திருக்கிறேன். அதான் அவருடைய நோக்கம். அதுக்காக தீர்க்கதரிசியுடைய எண்ண அலைகள் எங்க போகுதுன்னு சொன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி தன் ஊழியம் ஸ்டார்ட் பண்ண அந்த வருஷத்துக்கு போகுது, அன்னைக்கு காலையில போகுது. அப்ப தீர்க்கதரிசிக்கு சரியா எத்தனை வயசுன்னு சொன்னா 23 வயசு 24 வயசு அவருக்கு அன்னைக்கு. 1933னா எத்தனை வருஷங்க? 9 வயசு. 9 வருஷத்தை கழிச்சுக்கோங்க. 22 வயசு தீர்க்கதரிசிக்கு அன்னைக்கு. 22 வயசுல ஒரு பாஸ்டரா அவர் எழுறாரு அன்னைக்கு. கவனிச்சுக்கோங்க நல்லா. இப்போ தேவன் அவர் என்ன, அவர் செய்தியாளர். யார் செய்தியாளர்? ஆனால் செய்தியாளர் அவருக்கு தெரியுமா? நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அன்னைக்கு அவர் செய்தியாளர் தெரியுமாங்க? தெரியாது. அவருக்கு வாழ்க்கையில அநேக கேள்விகள். 1946ஆம் வருஷம் கிரீன் மில் கேவல தூதனை சந்திக்கிற வரைக்கும் அவர் என்ன விதமான மினிஸ்ட்ரி பண்றாருன்னு சொல்லி அவருக்கு தெரியல. நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப நார்மலான ஒரு கிறிஸ்துவனா ஒரு ஊழியம் பண்ணுன்ற அந்த நோக்கத்தோட அவர் பிரேயர் பண்ணுவது வியாதி போகுது, அவர் பிரேயர் பண்ணும்போது சுகம் நடக்குது, அவர் சொல்றது எல்லாம் கேட்கறாங்க. அப்ப நாம ஒரு மினிஸ்ட்ரி பண்ணலாம்னு சொல்லி வராரு இல்லையா? இப்ப இது எல்லா பெந்தகோச ஊழியக்காரங்களும் நம்ம பண்றதுதான். நம்ம கூட அப்படிதான் பண்ணோம். அப்ப நம்ம பண்ணும்போது ஒரு 4 பேர் கேட்கிற போது அங்க ஒரு சபை வந்துடும், ஜனம் கூடுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல தீர்க்கதரிசி வராரு. ஆனா அவருக்குள்ள ஒரு வரம் உள்ள லாக்காய் இருக்குது, ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. அவருக்கு தெரியாது. அப்போ கவனிச்சுக்கோங்க, அவருக்கு தெரியாது. இவ பாருங்க, அப்ப என்ன பண்றாரு சொன்னா, தீர்க்கதரிசி வந்து நிற்கும் போது, அன்று காலையில உறக்கத்திலிருந்து எழுந்து நான் அறையில் படுத்துக் கொண்டிருந்த போது, காலையில வேக்கப் ஆயிட்டாரு, படுத்துக் கொண்டிருக்கும் போது, இங்க 7ஆம் தெருவில் அந்த மாடியில் ஏதோ ஒன்று என்னிடம் எழுந்து காலூன்றி நில் என்றது. நான் பார்த்த போது இங்க ஒரு பெரிய இடம் இருந்தது. தீர்க்கதரிசி பிரனம் டாபர்நாக்கிள் ஸ்தாபிக்கப்படவே இல்லை. வீட்டுல அம்மா அவங்க தாயோட கூட மேரேஜ் ஆக தீர்க்கதரிசிக்கு. அப்போ என்ன பண்றாரு சொன்னா, அவரு காலையில வேக்கப் எழுந்து நிற்கும் போது ஒரு தர்ஷனம் வருது. தர்ஷனத்துக்குள்ள
அன்னைக்கு தீர்க்க 62 வருஷத்துல எந்த கூடாரத்துல இருந்தா அந்த கூடாரத்துக்குள்ள தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்ப அந்த கூடாரத்துக்கு மேல பாக்குறாரு, இது பிரெனாம் டேபர்னாக்கல் போடப்பட்டிருக்குது. இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் பிரெனாம் டேபர்னாக்கல் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி. இந்த உலகத்திலேயே எந்த சபையும் ஒரு செய்தியாளர் பேர் கொண்டு, ஒரு பாஸ்டருடைய பேர் கொண்டு சபை இருந்திருக்காது. இருக்குமாங்க? இல்ல. இந்த உலகத்திலே ஒரே ஒரு சர்ச் மட்டும் தான், ஒரே ஒரு சபை மட்டும் தான், உள்ளூர் சர்ச் மட்டும் தான் பாஸ்டருடைய பேர் கொண்ட சர்ச் இருக்கும். அதான் தீர்க்கதரிசி சர்ச். கரெக்டா? எனக்கு ஊழியத்துக்கு வரும்போது ஆரம்ப காலகட்டத்திலே எனக்கு கேள்வி, இது இப்படி இருக்குது, இவர் பேர் வச்சுட்டு இருக்கிறார் அந்த இடத்துக்கு. உங்களுக்கு யாராவது டவுட் வந்திருக்கா? வந்திருக்கா? நான் உங்களதான் கேட்கறேன். செய்தியில இவ்வளவு வருஷம் இருக்கிறோம் இல்லையா, வந்திருக்கா? என்ன காரணம்? என்ன காரணம்னு சொன்னா, இது இவர் வச்சது கிடையாது. யாரும் வச்சது கிடையாது, தீர்க்கதரிசி வச்சது கிடையாது. அந்த தர்ஷனத்துல அந்த பேரை அவர் பார்த்தார். யார் பார்த்ததுக்கு? இப்ப பாக்குற பாருங்க, நான் வாசிக்கிறேன்ல, நான் சொன்னா இட்டு கட்டி சொல்ற மாதிரி இருக்கும். நானும் வாசிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. எழுந்தபோது நான் ஒரு பெரிய இடமாக இருந்தது, அந்த ஒரு நதி பள்ளத்தாக்கில் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியை அடைந்த போது யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடம் என்று அவர்கள் அதை பன்றி கூட்டத்தின் இடமாக மாற்றி விட்டதாக நான் விளங்கி கொண்டேன். தீர்க்கதரிசி தரிசனத்துடைய ஸ்டார்டிங்ல யோர்தான் நதி போன்ற ஒரு இடத்த பாக்குறாரு. அவருக்கு ஒரு ஏவுதல் வருது. அந்த இடம் வந்து யோவான் ஸ்நானன் ஞானஸ்தானம் கொடுத்த இடமா இருக்குது. ஆனா இப்ப அந்த இடம் என்னவா மாதிரி இருக்குது? பன்னிகளா இருக்கிறாங்க. மீன்ஸ் பன்றிகள்ன்றது எதுக்கு அடையாளமா இருக்குது? ஆடுகள்ன்றது விசுவாசிகளுக்கு தான். அப்படிதான் ஆத்மாக்களுக்கு அடையாளமா இருக்குது. வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு இருக்கிற ஆத்மாக்களுக்கு அடையாளம் இல்லைங்களா? பன்றிகள் நடுவில் என்ன போடலாம்னு சொல்லப்படுது? முத்துகள். முத்துனா வார்த்தை. அப்ப இங்க ஆத்மாக்கள் இவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரு பன்றி கூட்டத்தை கொண்டு அந்த இடத்த ஞானஸ்தானத்தை இடத்துல வச்சிருக்காங்க. யோவான் ஸ்நானன் பிரீச் பண்ண இடத்துல வச்சிருக்காங்க. அப்ப இவரோட மினிஸ்ட்ரி என்ன மினிஸ்ட்ரியா இருக்குது? ஜான் தி பேப்டிஸ்ட் மினிஸ்ட்ரியா இருக்குது. ஞானஸ்தானத்தை மீண்டும் கொண்டு வருகிற மினிஸ்ட்ரியா இருக்குது. ஆனா விசுவாசிகளோட நிலை என்ன நிலையா இருக்குது இப்போ? கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்ப தீர்க்கதரிசி வரும்போது அப்படித்தானே இருந்துச்சு. தீர்க்கதரிசி வரும்போது பெந்தகோஸ்தே ஜனங்கள் அப்படித்தானே மாத்தி வச்சிருந்தாங்க. கரெக்டுங்களா? புரியுதா? பொருந்துதா? பாருங்க, தீர்க்கதரிசி விலகி கொண்டேன். நான் அங்கிருந்து ஒரு சத்தம் என்னோட பேசி மேலே கொண்டு சென்றபோது, தீர்க்கதரிசிக்கு அந்த இடத்துல இருந்து அப்படியே மேல எடுத்துக்கொள்ளப்படுறார். கவனிங்க, இப்பொழுதுள்ள நிலையில இந்த கூடாரத்தை கண்டேன். இப்பொழுது இருக்கிற கூடாரத்தை நான் அப்ப பார்த்தேன் இல்லைங்களா? தற்போதுள்ள போல் திரளான ஜனங்கள் கூடாரத்தில் நெருக்கி கொண்டிருந்தனர். கூடாரத்தை பாக்குறாரு. நான் அடுத்தது போயிடுறேன். அப்போ பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு, தேவனே, ஒரு கூடாரத்தை எனக்கு அளித்ததற்கு நீர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்றார் தீர்க்கதரிசி அந்த தர்ஷனத்துல. இப்ப இருக்கிற 62 வருஷத்துல இருக்கிற கூடாரத்தை 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்து, எப்பேற்பட்ட கூடாரத்தை எதுவுமே இல்லாம இருக்கிறேன். நானு 22 வயசு வாலிபன் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணா எவ்வளவு ஆசைகள் தாகம் இருக்குன்னு சொல்லி எனக்கும் தெரியும். நான் அந்த வயசுல இருந்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற வருஷம் அந்த மினிஸ்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப ரொம்ப பிளட் என்ன பண்ணுங்க, ரொம்ப வேகமா இருக்கும். பாஸ்டர் ஏதாவது தேவனுக்கு பண்ணிட மாட்டோமா அப்படின்ற வேகமும் ஆர்வமும் அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் அப்பேற்பட்ட வல்லமையும் அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுவோம். அந்த வேகத்துல தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ எந்த ஒரு சரி எது தவறு எதுன்னு சொல்லி எதுவுமே தெரியாது. வெறும் வார்த்தை விசுவாசத்தை கொண்டு வேகமா போற நேரம் அது. கரெக்டுங்களா? உணர்ந்தவர்களா சொல்றீங்க நீங்க. அப்ப அந்த தேவனுக்கு ஏதாவது பண்ணும், அவ்வளவு வேற எதுவும் தெரியாது. அந்த கிரிமினல் யோசனைகள், அந்த மினிஸ்ட்ரி அப்படி பண்ணும், இதை பண்ணும், பெருக்கணும், ஆட்களை கூட்டணும், அதெல்லாம் கிடையாது. தேவனுக்கு ஏதாவது பண்ணும். ஆமென். கவனிக்கிறீங்களா? அப்ப கர்த்தருடைய தூதன் என்னோட பேசி, இது உன்னுடைய கூடாரம் அல்ல, இது ஆனா கூடாரம் இருக்கிற கூடாரம், இது உன் கூடாரம் இல்லப்பான்னு சொல்லப்படுறது. மேல என்ன போட்டிருக்குது? பிரெனாம் கூடாரம் சொல்ல போட்டிருக்குது. ஆனா இது உன்னுடைய கூடாரம் சொல்லப்பட்டுச்சு. கூட இல்ல அப்படின்போது தீர்க்கதரிசிக்கு புஷ்ஷுன்னு ஆகி போச்சு. ஏன்னா என்னுடைய கூடாரம் பேர் அப்படிதான் போட்டிருக்குது, ஆனா இது என்னோட கூடாரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப தீர்க்கதரிசிக்கு அவருக்கு என்னன்னு தெரியல. இப்ப என்ன நடக்குது சொன்னா, இப்போ தேவன் தீர்க்கதரிசியை கூட்ட நோக்கம் வேற. ஆனா ஒரு கூடாரம் இருக்க போது, ஒரு சபை இருக்க போது, சபையை தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண போற எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவருடைய மினிஸ்ட்ரி அது கிடையாது, வேறு ஒன்னா இருக்க போது, வேற ஒரு காரியமா இருக்க போகுதுன்னு சொல்லி 33ஆம் வருஷத்திலே தேவன் தீர்க்கதரிசிக்கு காட்டுறாரு வேற ஒரு மினிஸ்ட்ரி. அந்த கூடாரத்து மேல என்ன இருக்குது? பிரெனாம் டாபர்னாக்கல் இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்? பிரென்ஹாம் டாபர்னாக்கல். பிரென் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரென் அப்படின்னா கோதுமை மூடுற பதர்னு அர்த்தம். கோதுமை மூடுற பிரென் அப்படின்னா ஹாம் அப்படின்னு சொன்னா ஏலோஹிம்ல இருந்து ஹாம், அந்த ஹாம் அப்படின்னு அர்த்தம். பிரென் ஹாம் அப்படின்னு சொன்னா அந்த பதற்குள்ள இருந்து வித்தின் பாகம் வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? அப்படின்னா இந்த பிரென்ல இருந்து ஹாம் வெளிப்பட போறார். இந்த பிரென்ல இருந்து என்ன வருது? யார் வெளிப்பட போறது?
எந்த ஆம் ஏலோஹிம் வெளிப்பட போறார் இல்லைங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப இந்த பிராண்ட் டாபர்னாக்கு உள்ளதான் யார் வெளிப்பட்டது? யாருங்க வெளிப்பட்டது? தேவன் வெளிப்பட்டாரா இல்லையா? ஏலோஹிம் வெளிப்பட்டாரா இல்லையா? இது நம்ம இப்ப நார்மலா படிக்கும்போது ஏதோ பிரணாம் பேரை நம்ம புரிஞ்சுக்கிறோம். யார் பேர் புரிஞ்சுக்கிறோம்? பிரணாம் அப்படின்றது ஒரு ஃபேமிலி நேம். இன்னைக்கு ஃபேமிலி நேம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஃபேமிலி நேம் வைக்கிற பழக்கம் இல்ல இல்லைங்களா? ஏன்னா இந்த ஜாதி மறுப்பு கொள்கை கோட்பாடெல்லாம் வந்ததுனால இந்த ஃபேமிலி நேம் எல்லாம் வைக்கிற பழக்கம் இல்ல. ஃபாரின்ல எல்லாம் இன்னுமே ஃபேமிலி நேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா? அப்ப ஆந்திராலாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அகர்வால்ன்ற பேரு, ரெட்டின்ற பேரு இல்லைங்களா, கவுடான்ற, இதெல்லாம் என்ன ஃபேமிலி நேம்ஸ் அது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இங்க பிரணாம்ன்றது ஐரிஷ்ல தீர்க்கதரிசியுடைய ஃபேமிலி, ஐரிஷ்ல இருந்து வந்தவங்க பிரணாம் ஃபேமிலி, அந்த பேர் அது. ஆனா ரியலா என்ன அர்த்தம்னு சொன்னா அது பின்னதாக யார் இருக்கிறார் சொன்னா ஏலோஹிம் இருக்கிறார். அப்படின்னா பெந்தகோஸ்தே என்ற பாகத்திலிருந்து வித்தின் பாகம் வெளியே வரணும், அந்த இடத்துல இருந்து காட்டுது. புரிஞ்சா உங்களுக்கு? இதோட அடுத்தது மூவ் பண்ற பாருங்க எல்லாம். அவர் ஆவியில கொண்டு போய் ஒரு சோலையில நிறுத்துறார். ஒரு குரூப் சோலைனா ஒரு கூட்டம். நான் பாஸ்டா முடிக்கிறேன். கோலை நிறுத்துறார். ரெண்டு பக்கத்துலயும் ஒரு தொட்டி இருக்குது. தொட்டியில ரெண்டு மரங்கள் இருக்குது. ஒரு பக்கம் ஆப்பிள் மரம், இன்னொரு மரம் பிளம் மரங்கள் இருக்குது. கூட்டம் இருக்குது. 20 அடி உயரமான பிளம் மரம் இருக்குது. ரெண்டுத்தையும் தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க? பாக்குறாரு. ரெண்டு மரங்களையும் என்ன பண்றாரு? கவனிக்கிறீங்களா? ரெண்டு மரங்களையும் பாக்குறாரு. அவர் தூதன் சொல்றாரு, ரெண்டு மரத்துல இருக்கிற கிளைகளை உடைத்து தொட்டியில நடுன்றார். ரெண்டு மரத்துல இருக்கிற கிளைகளை ஒடிச்சு என்ன பண்ண? தொட்டியில நடுன்றார். நான் அது கீழே தான் சொல்ல பாருங்க. அவை உன் கைகளை நீட்டி அவைகளில் உள்ள பழங்களை பறிகின்றார். அவை அவர் கையில் நன்கு முதிர்ந்த கனிகள், மஞ்சள் நிற ஆப்பிள்கள் மற்றும் நன்கு முதிர்ந்த பிளம் பழம் இருந்தன. அது கீழே முக்கியமான பாகத்தை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. முக்கியமான பாகத்தை மட்டும். ஆம், அவை இவைகளை நட வேண்டும் என்றார். என் வலது பக்கத்திலிருந்து மரத்திலிருந்து ஒரு கிளையை முறித்து வலது பக்கத்திலிருந்து தொட்டியிலும், இடது பக்கத்திலிருந்து மரத்திலிருந்து ஒரு கிளையை முறித்து மற்ற பக்கத்தில் தொட்டியில நடுற என்றார். அப்படின்னா ரெண்டு கூட்ட மரம் இருக்குது. ஒன்னு புரோட்டஸ்டன்ட், இன்னொன்னு ரோமன் கேத்தலிக். ரெண்டு டீமா இருக்குது. ரெண்டு டீம் மரங்கள் மத்தியில தேவனை எடுத்து நிறுத்தி ரெண்டுத்துல இருக்கிற கிளைகளை வடிச்சு என்ன பண்ண நடு, அது வளர்ந்து கனிகளை கொடுக்கும். அந்த கனிகள் ரொம்ப சுவையான கனிகள் சொல்றார். அப்படின்னா தீர்க்கதரிசிக்கு என்ன காண்பிக்கப்படுதுன்னு சொன்னா ஒரு கூடாரமோ கூடாரத்துக்குள்ள மட்டும் மினிஸ்ட்ரி கிடையாது, வெறும் பாஸ்டர் மினிஸ்ட்ரி மட்டும் கிடையாது. இதுக்கு அடுத்து கட்டமா என்ன பண்ணணும் சொன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் செய்திய பெந்தகோஸ்தேலையும் சரி ரோமன் கேத்தலிக்கும் சரி அது மரங்களா வளர்ந்த மரங்களா இருக்குது. அதுல இருந்து உடைச்சி நீ அங்கிருந்து என்ன பண்ணோம் உடைச்சி உடைச்சுனா கட் பண்ணி அங்கிருந்து பிரிச்சு எடுத்து வந்து மரம் நட்டு அதுல இருந்து வர கனிகள் மிகவும் சுவை மிகுந்த கனிகளா இருக்க போகுதுன்றத காட்டுறாரு. அப்படின்னா என்ன காண்பிக்கப்படுது? புரோட்டஸ்டன்ட்ல பெந்தகோஸ்தேல இருந்து ஒரு கூட்ட மனவாட்டியின் பாகம் சபையின் பாகம் வர்றதுக்கு தீர்க்கதரிசி ஊழியத்தை தேவன் அங்க காட்டுறார். ஆமென். புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, உன் கையை நீட்டி அவையில பழங்களை புரி. அதாவது நீ நட்ட மரங்களுடைய பழங்களை என்ன பண்ண இப்போ பறிச்சு புசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க தீர்க்கதரிசி அவை இனிப்பானவை என்றார். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. எந்த மரங்க? தீர்க்கதரிசி நட்ட மரங்களுடைய கனிகள் டேஸ்ட் ஆனவை. கவனிச்சிங்களா? நம்ம எல்லாம் எந்த மரத்துடைய வந்த கனிகள்? தீர்க்கதரிசி நட்ட மரத்துடைய கனிகளா இருக்கிறோம் நம்ம. புரிஞ்சுங்களா? நான் ரோமன் கேத்தலிக்ல இருந்து வந்தால், நீங்க பெந்தகோஸ்தேல வந்தால் அங்கிருந்து முறிக்கப்பட்டு அதிலிருந்து முறிக்கப்பட்டு கொண்டு வந்து தீர்க்கதரிசி செய்தியை வச்சு நடும்போது நம்ம ஒரு கனி கொடுக்கும்போது அது தேவனுக்கு உகந்த கனிகளா இருக்குது. தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி அததான் இன்னைக்கு பண்ணுச்சு. வெறும் அவரோட மினிஸ்ட்ரி ஜேப்பர்சன்வில்லோட முடியல, பிரணாம் டாபர்னாக்கிளோட என்ன பண்ணல முடிஞ்சா இல்லையா? முடியல. அப்போ இதுதான் நடக்குது. அடுத்தது பாருங்க, அப்பொழுது கைகளை உயர்த்தி தேவனுடைய மகத்துவத்தை சத்தமிட்டு ஸ்தோத்தரித்தேன். முக்கியமான கூடாரம். இந்த கூடாரம் இப்பொழுதுள்ள வடிவில இங்க நின்று கொண்டிருந்தது. ஒரு மூலையில் பிரசங்கபீடம் இருக்க வேண்டிய இடத்தில் 3 மரங்கள் இருந்துச்சு. முக்கியமான பாகம் வாசிக்கிறேன். இப்ப அது கீழே பாருங்களேன். முக்கியமான அப்பொழுது ஒரு வட்ட வடிவமான ஒளி. அதுக்கு அடுத்து சொல்றேன். இந்த பழங்களை பறிச்சு பண்ணி தீர்க்கதரிசி இந்த கூடாரத்தை காண்பிக்கப்படுது. அடுத்தது கூடாரம் காண்பிக்கப்படுது. அங்க 3 மரங்கள் இருக்குது. 3 மரங்களும் சிலுவையின் வடிவில் இருக்குதா. அப்ப அதோடைய கனிகள், அந்த கனிகளை பறிச்சு புசிக்கிறாரு. அதுவுமே டேஸ்டா இருக்குதுன்றத தீர்க்கதரிசி பாக்குறாரு. அடுத்தது தரிசனம் பார்த்து கொண்டே இருக்கும் போது என்ன சொல்லப்படுது? ஒரு வட்டமான ஒளி அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் என்று உரைத்தது. அவர் தரிசனத்தை விட்டு நீ வெளியேறி உன் சுய நினைவுக்கு வரும்போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை படி என்றார். நான் சுய நினைவை அடைந்தேன். அங்க நான் நின்று கொண்டு என் முகத்தையும் கையையும் தேய்த்து பார்த்தேன். பாருங்க, இந்த தரிசனத்தின் சில மணி நேரங்கள், இந்த தரிசனத்தின் கீழே சில மணி நேரங்கள் நான் இருந்திருக்கணும். அப்ப தீர்க்கதரிசி ஒரு சில மணி நேரம் தரிசனத்துக்குள்ள இருந்தாரு. அந்த தரிசனம் முடியும் போது அவருக்கு என்ன சொல்லப்படுது? நீ இந்த தரிசனத்துக்கு வெளியே வந்து
2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தை வாசி. என்ன அதிகாரம்? 4 அதிகாரத்தை வாசின்னு சொல்லப்படுச்சு. அப்படின்னா தீர்க்கதரிசிக்கு எடுத்து வாசிக்கிறாரு. 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தை படித்தேன், அப்போது படிக்க விரும்பினேன். 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தை படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் நிறுத்தி விடுவது மிகவும் வினோதமான செயலாக காணப்படுது. தீர்க்கதரிசி அப்படி படிக்கும்போது அவர் எப்பொழுதுமே 2 தீமோத்தேயு 1-5 வசனம் மட்டும் வாசிப்பாராம். சொல்றது கீழே சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அதை நிறுத்திக் கொள்வது வினோதமான செயலே. 5 அப்படின்றது கிருபைக்கு அடையாளமா இருக்குது. அது கீழே பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி. அந்த வசனத்தை ஆல்ரெடி நான் வாசிச்ச வசனம் தான். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, நீடிய சாந்தத்தோட உபதேசத்தோட கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணை உள்ளவர்களாகி சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இந்த மினிஸ்ட்ரியை தான் தேவன் தீர்க்கதரிசிக்கு அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்கிறார். எந்த மினிஸ்ட்ரி? யாரோட மினிஸ்ட்ரி? பவுல் தீமோத்தேயுக்கு ஒப்புவித்த மினிஸ்ட்ரி. எபேச சபை தூதன் அடுத்த கட்டமாய் அந்த எபேசுவை வழிநடத்தி கொண்டு போறதுக்கான மினிஸ்ட்ரி அது. அப்போ நம்ம திரும்ப எங்க வந்திருக்கிறோம் சொன்னா 7க்கு அப்புறம் ஒரு காலம் இருக்குதா? 7க்கு அப்புறம் திரும்பவும் வரப்போறது என்னங்க? திரும்பவும் 1. 7க்கு அப்புறம் 8 இருக்கு இல்லையா? 8ன்றது கேட்ட எது கடையாளமா இருக்குது? நித்தியத்துக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? 7க்கு அப்புறம் திரும்பவும் 1க்கு தான் வரும். திரும்ப எங்க வந்திருக்கிறோம்? நியூ ஆல்பா ஏஜுக்குள்ள வந்திருக்கிறோம். திரும்பவும் புதிய எபேச சபை காலத்துக்குள்ள வந்திருக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த காலத்துக்கு வரும்போது திரும்பவும் இந்த தீமோத்தேயு மினிஸ்ட்ரி இங்க தொடர்தா இல்லையா? இப்ப வாசிக்கிறேன் பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் கவனித்தீர்களா? நானும் கூட சென்ற மே மாதம் வரை நான் கவனிக்கவில்லை. 62 வருஷம் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் மே மாசம் வரைக்கும் இதை நான் கவனிக்கவே இல்லை. இதன் பிறகு வேற வசனங்கள் நான் இந்த அதிகாரத்தில் வாசித்ததே இல்லை. தீர்க்கதரிசி பாருங்களேன், 30 வருஷம் மினிஸ்ட்ரியில அந்த 5 வருஷம் தான் எடுத்துக்கினாராம். எத்தனை வருஷங்க? 5 வருஷம் தான் எடுத்துக்கணும். 5 வருஷம் தான் பேசுறாரு. ஏன்னா இது முடிச்ச உடனே தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, அந்த தர்ஷனம் முடியுதா? அந்த தர்ஷனம் முடிஞ்சிச்சா? அதை எடுத்து 5 வருஷம் வாட்சி முடிச்ச உடனே அன்னைக்குதான் அந்த கூடாரத்துக்கான அஸ்திபாரம் போடுது. அஸ்திபாரம் போடும்போது நேரா கூடாரத்துக்கு போறாரு. அந்த 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்துல இருக்கிற அந்த பேஜை கிழிச்சு அடிக்கல்ல வச்சு அந்த சபையை கட்டுறாரு. மீன்ஸ் என்ன அர்த்தம் சொன்னா, இந்த கூடாரத்தில் அஸ்திபாரமே இந்த மினிஸ்ட்ரியா இருக்குது. அப்படின்னா ஒரு காலம் ஒண்ணு வரப்போது. இப்ப இந்த செய்தி வாசிக்கும் போது ஒரு விஷயம் சொல்றேன். இந்த செய்தியை நான் பினிஷ் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என் ஊழியத்துடைய தற்போதைய நிலையையும் உலகத்தின் காலம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த வசனத்தின்படி எந்த காலத்துக்குள்ளாய் தீர்க்கதரிசியோ இந்த செய்தியை வந்திருக்குன்னு சொன்னா, செவித்திர உள்ளவர்களான ஒரு காலம், சத்தியத்திட்டு விலகி போய் கட்டுக்கதைகளை சாய்ந்து போய் எம்பிரேயுடைய ஆட்கள் வந்து அந்த உபதேசம் அந்த மாதிரி சுய இச்சைகளை கேட்ட போதகளை சேர்த்து கொள்ற காலம் வந்திருக்குது. அதை தான் தீர்க்கதரிசி எடுத்து காட்டுறார். அப்போ ஒரு மினிஸ்ட்ரி கட்டவிழ்க்கப்படும். அந்த மினிஸ்ட்ரி தான் தீமோத்தேயு மினிஸ்ட்ரி. எந்த மினிஸ்ட்ரி? தீமோத்தேயு ஊழியம் அங்கதான் கட்டவிழ்க்கப்படுது. அப்ப எந்த காலத்துல இருந்து இருக்கிறோம் நம்ம? இப்போ எந்த மினிஸ்ட்ரி காலத்துல இருக்கிறோம்? சவுண்ட் டாக்டரின் தீமோத்தேயு மினிஸ்ட்ரி காலத்துல இருக்கிறோம். இப்ப 62 வருஷம் தீர்க்கதரிசி ஏன் திரும்பவும் இந்த மெசேஜ் பிரீச் பண்றாரு அப்படின்றத சொல்ற பாருங்களேன். ஏன் சொல்றாரு? கடைசியா முடிக்கிற பாருங்க. எனக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அவர் சுசேஷகனுடைய வேலையை செய் என்றுதான் கூறினார். பவுல் தீமோத்தேயுக்கு கூறுகிறான் பாருங்கள். அவன் என்ன கூறுகிறான் என்று கவனித்தீர்களா? நீ சுசேஷகனாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று கூறவில்லை. நீ இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, சுசேஷகன் கிடையாது. ஆனா நீ என்ன வேலை செய்? சுசேஷகனுடைய வேலையை செய். ஏன் அப்படின்னு சொன்னா, பிரதர் பேனம் ஒரு செய்தியாளர், பிரதர் பேனம் ஒரு ப்ராஃபட். ஆனா நீ செய்ய வேண்டிய மினிஸ்ட்ரி, பிரதர் பேனம் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். தீர்க்கதரிசி எந்த மினிஸ்ட்ரி, எந்த 5-fold மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி செஞ்சா தெரியுமா உங்களுக்கு? எந்த மினிஸ்ட்ரி செஞ்சா? எந்த மினிஸ்ட்ரி சொல்லுங்க யாராவது? தீர்க்கதரிசி 5 மினிஸ்ட்ரியும் பண்ணார். எந்த மினிஸ்ட்ரி பண்ணார்? 1932 வருஷம் தீர்க்கதரிசி என்னவா இருந்தாரு? மேய்ப்பனா இருந்தார். கரெக்டா? 32ல இருந்து ஏறக்குறைய 40-50 வரைக்குமே இருந்தாரா இல்லையா? அதுக்கு முன்னதான் ஒரு சபையில இருக்கும்போது சுசேஷனுடைய வேலையை செஞ்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு சொன்னா, தீர்க்கதரிசி வேலையை பண்ணார். அதுக்கப்புறம் உலகம் முழுசும் இந்தியா வரைக்கும் 7 முறை சுத்தும் போது அப்போஸ்தலருடைய மினிஸ்ட்ரி பண்ணார் இல்லீங்களா? அவர் இல்ல முழு சுசேஷனுடைய வர்த்தக சங்கம் அவர் பயன்படுத்தும் போது சுசேஷகனா இருந்தார்.
பிரணாம் டாபர்நாக்கல்ல இருக்கும்போது அவர் பாஸ்டரா இருந்தார். இந்த 5 மினிஸ்ட்ரியும் பண்ண தீர்க்கதரிசி. அதனால சொல்றாரு தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, தீமோத்தேயு வந்து சுசேஷகன் கிடையாது, சுசேஷகனுடைய வேலையை செய்யும் சொல்லப்பட்டுச்சு தீமோத்தேயுக்கு. யாரோ சொல்லப்பட்டுச்சு, ஆல்பா ஏஜ் மெசஞ்சர் அல்ல. ஏன்னா ஒரு மினிஸ்ட்ரியோட இது முடிவடையாது. கிறிஸ்துவின் சரீரத்துக்காக இந்த செய்தியாளர் எல்லா ரோலுக்குள்ளேயும் வராரு. என்ன ரோலுக்குள்ள வராரு? 5 ஊழியத்துக்குள்ளேயும் இந்த மினிஸ்ட்ரி வரப்போகுதுன்றத காட்டுது. எந்த காலம்? இந்த காலத்துல, இப்ப இந்த காலத்துல புரியுதுங்களா? தீமோத்தேயு மினிஸ்ட்ரி அந்த 5 மினிஸ்ட்ரிக்குள்ள பாஸ் ஆக போகுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? சுசேஷனுடைய வேலையை செய்யன்றார், ஒவ்வொரு எழுத்தும் அப்படியே நிறைவேறினது. இது அப்படியே நிறைவேறினது என்று முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். எனக்கு தெரிந்தவையில் ஒன்றை தவிர அவர் எனக்கு அளித்த மற்ற எல்லா தரிசனங்களும் நிறைவேறி விட்டன. இததான் இங்க கனெக்ட் பண்ற. கடைசியா இந்த தீமோத்தேயு மினிஸ்ட்ரியுடைய நீட்சி இங்கதான் இருக்குது. தீமோத்தேயு மினிஸ்ட்ரியுடைய நீட்சி இங்கதான் இருக்குது. என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகி ஒரு கூடாரம் அல்லது பெரிய அரங்கம் அப்படி ஏதோ ஒன்று காணப்பட்ட இடத்தில் சிறு அலையில் வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கும் தர்ஷனம் ஒன்று மாத்திரமே நிறைவேறவில்லை. அது எனக்கு ஒரு கூடாரம் போல் காணப்படுது. அப்ப தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியில நிறைவேறாத பாகம் சொல்லி தீர்க்கதரிசி எதை சொல்றா தெரியுமா? என்னங்க? கூடார தர்ஷனம். இதான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். கூடார தர்ஷனம் மட்டும் தான் தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியில் நிறைவேறல. நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த கூடாரம் யாரா இருக்கிறாங்கன்னா ரியல் கூடாரம் கிடையாது, அது அந்த மனவாட்டி ஆகிய கூடாரம். அந்த கூடாரத்துல அந்த மினிஸ்ட்ரி மேடமுக்குள்ள இருக்கிற பில்லர் ஆஃப் ஃபயர் தான் எங்க போச்சு? அந்த கூடாரத்துக்குள்ள போச்சு. அந்த நேரத்துல இருக்கிற அந்த கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து எங்க வரணும்? இப்போ கூடாரத்துக்குள்ள வரணும். இப்ப அதுதான் சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி சொல்லும் போது, அவர் என்னிடம் முதலாவது இழுப்பை ஊழியத்தை குறித்து கூறினார். மிக சிறிய மீன் இரண்டாவது சிறிய மீனாக இருந்தது. மூன்றாவது இழுப்பின் போது தவறாதே என்றார். அந்த மூன்றாவது இழுப்பின் ஊழியம் தான் இன்னைக்கு இருக்குது. இந்த நேரத்துலதான் செவி தினவு உள்ள போதகர்களும் செவி தினவு உள்ள ஆட்களும் பன்றி பட்டிலும் இருக்குது. எந்த இடம்? யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த இடத்துல பன்றிகள் வந்து சேர்ந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரு தீமோத்தேயு மினிஸ்ட்ரி ஓபன் ஆகணும். அந்த தீமோத்தேயு மினிஸ்ட்ரி தான் தாட்ஃபுல் மினிஸ்ட்ரியா இருக்குது. சவுண்ட் டாக்டரினை பிரீச் பண்ணுது. இப்ப சவுண்ட் டாக்டரின் வரலாம். அடுத்தது இப்ப 62ஆம் வருஷம் தீர்க்கதரிசி ஏன் இந்த மினிஸ்ட்ரியை கொடுக்குறாருன்னா, ஏன் இந்த செய்தி கொடுக்குறாருன்னா, இன்னும் தீர்க்கதரிசி சவுண்ட் டாக்டரினை பிரீச் பண்ணல. எது வரைக்கும்? 62 வரைக்கும். 62 கிராஸ் பண்ணும்போது 63ஆவது வருஷம் வரும்போது 62 வரைக்கும் தீர்க்கதரிசி வந்து ஸ்டாப் ஆயிட்டாரு. இப்போ 30 வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன், இப்போ என் பிரசன்ட் ஸ்டேஜ் என்ன, மினிஸ்ட்ரி என்ன அப்படின்றது தீர்க்கதரிசி பாக்குறாரு. இப்ப அந்த காலத்தை ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஜனங்களும் ஊழியர்களும் ஆட்களும் செவித்தினம் உள்ளவர்களா மாறுவாங்கன்னு சொல்லி 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சொல்லப்பட்டுச்சு. ஒரு காலம் வரும், பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன மாதிரி அந்த தூதன் தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, ஒரு காலம் வரும். இப்ப எல்லா செய்தியும் கேட்கறாங்க. உன் மினிஸ்ட்ரியில 5 லட்சம் பேர் வராங்க, 3 லட்சம் பேர் வராங்க, 50,000 20,000 பேர் வராங்க. ஆனா ஒரு காலம் வரும், உன் உபதேசத்தை கேட்காம கட்டுக்கதைகளுக்கு விலகி செவி
உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியை தந்தேன், வழியை தந்தேன், உமக்கு நன்றி ஐயா. ஒளியை வந்தே, வழியை தந்தே, உமக்கு நன்றி ஐயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜ்யம். நாங்கள் சுவிசேஷத்தின் ஒரு பாகத்தை மாத்திரம் பார்த்தோம். அதுக்கான மறுபாகம் அந்த ஆரோக்கியமான உபதேசமா இருக்குது. நாங்க அந்த காலத்துல வந்திருக்கிறோம் ராஜா. தீமோத்தேயுக்கு எவ்விதமாய் சொல்லப்படுது அவ்விதமாக சீரியாளனுக்கு தீர்க்கதரிசிக்கு சொல்லப்படுது. நாங்கள் அந்த காலத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். நாங்களும் கூட அந்த சவுண்ட் டாக்டரின்குள்ளாய் என்னோட ஆத்மா பழுதடைந்துள்ளது ராஜா. அதை பரிபூர்ணப்படுத்துகிற அந்த மூன்றாம் எழுப்பின் ஊழியத்துக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. மீண்டுமா அதை கேரி ஓவர் பண்றதுக்கு ராஜா நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நாங்கள் தலைமட்டமா தாழ்த்துக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல ராஜா, அது தேவோட பலத்துல இருக்கிறது என்று காண்பிக்கத்தக்கதாய் ராஜா. அந்த நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் ராஜா அந்த கூடார தர்ஷனத்துக்குள்ளாய் ராஜா நாங்களே அந்த கூடாரத்தில் இணைக்கப்பட்ட பாகமாக இருக்கிறோம். அந்த அக்கினி ஸ்தம்பத்தை எங்களுக்குள்ள எங்களுக்கு வரவிட்டு எங்களை பிரதிஷ்டை செய்கிறோம் ராஜா. இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல போவாஸ் என் சபையாருக்காகவும் இங்க இருக்கிற அந்த மறுபடியும் அந்த பிறந்திருக்கிற அந்த மகனுக்காகவும் அந்த ஜெபத்தை ஏற்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மகத்தான நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம்.